வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, கீழே கமெண்ட் போடுற எல்லாருக்குமே, அப்புறம் ஷேர் பண்ண அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அன்பும் ஆதரவும் தான் இந்த சேனல் வளர்ந்ததுக்கு காரணம். நீங்கள் இருக்கிறதால தான் இன்னும் நிறைய பேருக்கு நாய்களை பற்றிய விழிப்புணர்ச்சி பரவுது. தெருநாய்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த சேனல் ஆரம்பித்தப்போ எனக்கு ஒரு கனவு இருந்தது. தெருநாய்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை எல்லாரும் அறியணும். நாயை வைத்திருக்கும் ஒவ்வொரு பேருமே, ஒவ்வொரு மனுஷங்களும் பொறுப்புடன் நடந்துக்கணும். அப்புறம் முக்கியமா கருணையுடன் நடந்துக்கணும். இப்போ நீங்க கொடுத்த பதில்கள், கருத்துக்கள், ஆதரவு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டோம். நம்ம எல்லாருமே இன்னும் நிறைய தூரம் நம்ம டாக்ஸுக்காக பயணம் பண்ண போறோம். நம்ம குடும்பமா சேர்ந்து நாயுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும், அப்புறம் ஃபுட்டு எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்தால் அவங்க ஹெல்த் நல்லா இருக்கும், அப்புறம் அவங்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிற பற்றியான பல விஷயங்களை நம்ம எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டோம். அப்புறம் இதனால நிறைய டாக்ஸுக்கு வந்து ரீஹோம் புது வீடு கூட கிடைச்சிருக்கு. இன்னும் பல நாய்களுக்கு நம்ம டைம்ல சிகிச்சை கொடுத்து உயிர் கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னும் நிறைய நம்ம டாக்ஸுக்காக செய்யணும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் கொடுத்த உற்சாகமும் அன்பும் தான், அன்பு எல்லாம் தான் எனக்கு வந்து ஆதரவு எல்லாம் தான் எனக்கு இவ்வளோ தூரம் நம்ம டாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஊக்கம் அளிச்சுக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்லலாம். டெய்லி எனக்கு வந்து ஊக்கத்தை கொடுத்துட்ருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. மெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, சிலர் ஃபோன் கூட பண்ணி நிறைய பேர் பேசியிருக்கீங்க. பேசும்போது நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, ஃபீடிங் பற்றி, அப்புறம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸுக்கு அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஏபிசி பற்றி, ரெஸ்கியூ பண்ணுறது பற்றி எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால நிறைய ஹெல்ப்பாக இருந்ததுன்னு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க இதெல்லாம் கேட்கும்போது. நீங்கள் எல்லாருமே ஏபிசி பண்ணுறதுனால அங்கே இருக்கிற பீப்புளுக்கும் டாக்ஸுக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி ஃபீடிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு புரியாது. ஸோ டாக்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் எடுக்காதவங்களுக்கு நம்ம பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் நீங்கள்லாம் பண்ணுறதுனால அங்கே ஒரு சுமூகமான வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கோம் டாக்ஸ் இருக்கிற ஏரியாக்களில், நீங்கள் இருக்கிற ஏரியாக்களில். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் டாக்ஸும் மனுஷங்கள்லாம் நிம்மதியாக இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள்லாம் தான் காரணம். நீங்கள் பண்ணுற ஏபிசி பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் தான் காரணம்னு சொல்வேன் நான். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணவங்க எல்லாருமே ஃபீடர்ஸ், ரெஸ்கியூவர்ஸ், உங்களில் நிறைய பேர் நமக்கு கமெண்ட்லேயும் ஃபோன்லேயும் கேட்டீங்க எந்த டாக் வந்து வீட்டுக்கு பெஸ்ட்டுன்னு. அப்போ நம்ம பெஸ்ட் அப்படின்னு சொன்னது வந்து நம்ம இண்டி டாக்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து அவங்கள அடாப்டும் பண்ணி அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்ப நாட்களாக இருக்கிறீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு எதுக்கு பிடிச்சது அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்குது. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, யாராவது இந்த குடும்பத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாகை பற்றியான தகவல்கள் வந்து உங்களுக்கும் டாக்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கான மெயின் நோக்கமே என்னதுன்னா, ஒருவேளை நீங்கள் வீட்டில் டாக்ஸ் பெட்ஸ் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னாவோ, இல்லை உங்கள் சொசைட்டியில் டாக்ஸ் நீங்கள் பார்த்தாவோ, கூட இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் கவனிக்கணும், அவங்களுடைய பிஹேவியர் என்ன, அவங்களுடைய டாக்ஸோட நீடு என்ன, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெட் டாக்ஸோட நீடு, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுடைய பிஹேவியர் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டாகுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டிங் வந்து நல்லா இருக்கும். ஒரு சொசைட்டியில் இருக்கிற டாக்ஸுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான், ஒரு ஹாப்பி போய் எக்ஸிஸ்டன்ஸ்க்காக தான் நம்ம இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு நல்ல ஹாப்பி பெட் பேரண்ட்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சேனலை நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏதாவது விட்டுருந்தோம்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நல்லா இருங்க, நாய்களை நேசிங்க, கருணையாக நடந்து கொள்ளுங்க. பாலாட்டி நாய்கள் நன்றி சொல்கிற மாதிரி நானும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன்.